Hi all, welcome to Vishine Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம aptitude series ஓட class 8 தான் வந்து பார்க்க போறோம். So இந்த 8th classல நம்ம cube பத்தியும் cube root பத்தியும் நம்ம பார்க்க போறோம். So cube எப்படி ஷார்ட்டா கண்டுபிடிக்கணும், cube root-ஐ வந்து எப்படி ஷார்ட்கட்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்றத டீடைல்டா வந்துட்டு பார்க்கலாம். So first வந்து cubeனா என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். So ஒரு நம்பரை நீங்க ரெண்டு வாட்டி அதே நம்பரோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு வர ரிசல்ட் தான் அதோட கியூப்னு சொல்லுவோம். இப்போ 2-ஐ வந்துட்டு திரும்பி 2-ஆலேயே நீங்க ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 8ன்றது எது? 2 கியூபோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி இப்போ 3 இருக்கு. 3னா என்ன பண்ணணும்? 3-ஐ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9, 9 3s are என்னது? 27. அப்போ 27 வந்து எதோட கியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-ஓட கியூப். அதே மாதிரி 12. ஸோ 12 வந்து 12 into 12 into 12. ஸோ 12 12 என்னது? 144. அப்போ 144 into 12 பண்ணணும். ஸோ 12 பண்ணிங்கன்னா 8 8 2 திரும்பி 4 4 1. அப்போ ஆன்சர் என்ன? 8 2 1 7 1 1728 அப்படிங்கிறது 12 கியூபோட ஆன்சரா இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இவ்வளோ கஷ்டப்பட்டு மல்டிப்ளை பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது? கியூப் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியுது. பட் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கியூப் வந்து 1 கியூப்லேருந்து 30 கியூப் வரைக்கும் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வந்துட்டு ஆன்சர் வந்து சால்வ் பண்ண முடியும். ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு 1 கியூப்லேருந்து 9 கியூப் வரைக்கும் வேல்யூ தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் ஷார்ட்கட் கூட யூஸ் பண்ண முடியும். அதனால 1 கியூப்லேருந்து 30 கியூப் வரைக்கும் கட்டாயம் வந்து என்ன பண்ணுங்கன்னா மனப்பாடமாக படிச்சிருங்க. ஸோ இப்போ ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு சம்முக்கு கியூப் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இப்போ 21 கியூப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ரெண்டா பிரிச்சுட்டு இந்த 2-ஐ வந்து ஏன்னு எடுக்க போறோம், இந்த 1-ஐ வந்து பி அப்படின்னு எடுக்க போறோம். அப்போ நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம்னா a கியூப் பிளஸ் 3a² b பிளஸ் 3ab ஸ்கொயர் பிளஸ் பி கியூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பிளஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ பிளஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஒரு பார்ட்டிஷனா இப்படி வந்து பிரிச்சு பிரிச்சு நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் வந்து a கியூப். a கியூப்னா என்னதுங்க? 2 தான் a. அப்போ 2 கியூப். அடுத்து 3 into 2 ஸ்கொயர். b-யோட வேல்யூ வந்து 1. அடுத்து திரும்பி 3 into 2 into 1 ஸ்கொயர். அதே மாதிரி b கியூப் 1 கியூப். அப்போ ஆன்சர் என்ன? 2 கியூப் வந்து 8, 2 ஸ்கொயர் வந்து 4, 4 3s are எவ்வளோ? 12, திரும்பி 3 2s are 6, அதுக்கப்புறம் 1 கியூப் வந்து 1. ஸோ அப்போ இப்படி இதை வந்து எப்படி நம்ம எழுதலாம்? இங்கே 1 அப்படியே எழுதிடலாம், இங்கே 6 அப்படியே எழுதிடலாம், இங்கே 2-ஐ வந்து எழுதிட்டு இந்த 1-ஐ என்ன பண்ணணும்னா பிஃபோர் நம்பரோட நம்ம ஆட் பண்ணணும். 1 + 8 என்னது? 9. ஸோ 21 கியூபோட ஆன்சர் என்ன? 9261 அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட். இப்படி ஃபார்முலா போட்டு பண்ணுறதுனால பெருசாக தெரியுது. நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து 33 கியூப். ஸோ 33 கியூப். a கியூப் 3-ஓட கியூப் என்னது? 27. இப்போ 3 into a கியூப் வந்து 3 ஸ்கொயர். 3 3s are 9. மறுபடியும் வந்து 27 into 3 வந்து வரும். ஸோ 27 into 3. மறுபடியும் இங்கேயும் அதே தான் வந்து வரும். 27 into 3. மறுபடியும் b கியூப் என்னது? 27. ஸோ 27 1 2 6 7 81. மறுபடியும் 81. மறுபடியும் 27. ஸோ இப்படி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த 7 அப்படியே எழுதிடணும். இந்த 2-ஐ இந்த நம்பரோட ஆட் பண்ணுங்க. 2 + 1 3. அப்புறம் 8 இது கூட 8 + 1 9. மறுபடியும் இந்த 8-ஐ 7 கூட 7 + 7 14 5 1. மறுபடியும் 1-ஐ 2-ஓட ஆட் பண்ணா 3. ஸோ 35,937 அப்படிங்கிறது 33 கியூபோட ஆன்சரா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 45 கியூப். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்துட்டு 3.2 கியூப். ஸோ 45 கியூபோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ 3.2 கியூபை சால்வ் பண்ணலாம். ஸோ 3.2 கியூப் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த டெசிமலை இப்போ கன்சிடர் பண்ணாதீங்க, அதே மாதிரி ரெண்டா பிரிங்க. அப்போ என்ன ஒரு a கியூப் வந்து 3 கியூப். 3 கியூப் வந்து 27. 3 into a ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 வரும். அப்போ 3 into 9 வந்து 27. 27 into 2 வந்துட்டு உங்களுக்கு வந்து 54 வந்து வரும். அடுத்து 3 into இதை வந்து ஸ்கொயர் பண்ணுங்க. 2 2s are 4. ஸோ 3 into 4 வந்து 12. 12 into 3 வந்து 36. அப்புறம் b-யோட கியூப் 2 கியூப் வந்து 8.
அப்போ இதை எப்படி எழுதலாம்? 8 வந்து அப்படியே எழுதிடலாம், 6 வந்து அப்படியே எழுதிட்டு 3 வந்து 4ஓட ஆட் பண்ணுங்க 7, 5 வந்து 7ஓட ஆட் பண்ணா 12 வந்து வரும், ரிமைனிங் 1 இருக்கும், அது வந்து 3. இப்போ ஒரு டிஜிட் தள்ளி டெசிமல் வந்து இருந்துச்சு. கியூப் பண்ணும்போது ஒரு டெசிமல் தள்ளி இருக்கிறது இங்க 3 டிஜிட் தள்ளி நீங்க வந்து பாயிண்ட் வைக்கணும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 32.768. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன? 1.6 கியூப். இதுக்கும் நீங்க வந்து சால்வ் பண்ணி இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி கீழே வந்து கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஸோ 45 கியூபும் 1.6 கியூபோட ஆன்சர் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கியூபிக் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கியூபோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்து கியூப் ரூட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்கொயர் ரூட்னா என்னன்னு லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஸ்டெப்ஸ் நம்ம கியூப் ரூட்டுக்கும் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ கியூப் ரூட்னா கியூப் ரூட் ஆஃப் 8 என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ 8 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 வந்து 8. அப்போ இது வந்து கியூபிக் ரூட். அப்போ கியூபிக் ரூட் ஆஃப் உள்ள கியூப்னு வந்துடும், இங்க கியூப் இருக்கு. அப்போ கியூபும் கியூபிக் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2. ஸோ ரூட் 8ஓட கியூபிக் ரூட் வேல்யூ என்னது? 2. ஸோ அந்த மாதிரி நார்மலா எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இதே மெத்தட் தான் நம்ம ஸ்கொயர் ரூட்ல பார்த்தோம். என்ன பண்ணணும்? 9 2 6 1 இது 1 டேபிள், இது வந்து 2 டேபிள்ல வந்து போகாது. அப்ப நம்ம வந்து 3 டேபிள்ல ட்ரை பண்ணலாம். ஸோ 3 3s are 9 வராது 0, அப்புறம் வந்துட்டு 3 8s are 24, 3 7s are 27. மறுபடியும் 3 டேபிள், 3 1s are 3, மீதி 2, 3 2s are 6, 3 9s are 27. மறுபடியும் 3 டேபிள், 3 3s are 9, 3 4s are 12, 3 3s are 9. அடுத்து வந்து 7 டேபிள், 7 4s are 28, மீதி வந்துட்டு 6 இருக்கு, 7 9s are 63. Again 7 7s are 7 1s are. அப்ப நம்ம வந்து இந்த கியூபிக் ரூட் ஆஃப் 9361 நம்ம எப்படி எழுதலாம்? cubic root of 3 into 3 into 3 into 7 into 7 into 7. அப்போ இத 3 cube into 7 cube அப்படின்னு எழுதலாம். அப்போ கியூபும் கியூப் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ 3 into 7 வரும். 7 3s are என்னது? 21. ஸோ அப்போ கியூபிக் ரூட் ஆஃப் 9261ஓட ஆன்சர் என்னது? 21. இது வந்து நார்மலா நம்ம கண்டுபிடிக்கிற பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். பட் நம்ம இப்போ ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ ஷார்ட்கட்டுக்கு கண்டிப்பா நீங்க வந்து கியூப் வேல்யூஸ் வந்து படிச்சே ஆகணும். படிச்சா மட்டும்தான் ஷார்ட்கட் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கியூப்ல வந்து பார்த்தோம், யூனிட் டிஜிட் வந்து பார்த்தோம். ஸோ யூனிட் டிஜிட் வந்து அங்க வந்து ஒரு யூனிட் டிஜிட்ல 2 நம்பர்ஸ் வந்து வந்துச்சு. பட் இங்க அப்படி இருக்காது. ஸோ 1 வந்து கடைசியா வர்றது வந்து 1 சீரீஸ்க்கு மட்டும் தான் வரும். 8 வந்து 2 சீரீஸ்க்கு மட்டும் தான் வரும். 7 வந்து 3 சீரீஸ், 4 வந்து 4 சீரீஸ்க்கு, 5 வந்து 5க்கு, 6 வந்து 6க்கு, மறுபடியும் 3 வந்து 7க்கு, 2 வந்து 8க்கு, 9 9க்கு தான் வரும். 0 வந்து 10 20 அந்த மாதிரிக்கு வரும். ஸோ அப்போ யூனிட் டிஜிட் 1 வந்தா அதோட வேல்யூ வந்து 1, 2 வந்துச்சுன்னா 8, 8 வந்துச்சுன்னா 2, 3 வந்துச்சுன்னா 7, 7 வந்துச்சுன்னா 3, அப்புறம் 4 வந்தா 4 தான், அடுத்து 5 வந்தா 5 தான், 6 வந்தா 6 தான் வரும், 9 வந்தா 9 தான் வரும், 0 வந்தா 0 தான் வரும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம இப்போ ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்க என்ன இருக்கு? ஃபைனலா வந்து 4 வந்து இருக்கு. அப்போ 4 வந்து எதுக்கு தான் வரும்? 4க்கு தான் வந்துட்டு வரும். அப்போ ஃபைனல் ஆன்சரோட ஃபைனல் டிஜிட் வந்து 4ஆ தான் வந்துட்டு இருக்க போகுது. இப்போ என்ன பண்ணுங்கன்னா 2 டிஜிட்டை வந்து கேன்சல் பண்ணிருங்க. நம்ம ஸ்கொயர் ரூட்ல வந்து ஒரு டிஜிட் தான் கேன்சல் பண்ணுவோம், இங்க 2 டிஜிட். அடுத்து என்ன இருக்கு? 2 வந்து இருக்கு. இப்போ இந்த கியூபிக்ல 2 வேல்யூ வந்து எங்க வரும்? 1 கியூபுக்கும் 2 கியூபுக்கும் நடுவுல தான் 2 வேல்யூ வரும். ஏன்னா 1 8 வந்துருச்சு. அப்போ 2 வேல்யூ இங்க தான் வரும். அப்போ இங்க வரும்னா இதோட லோவஸ்ட் என்னது? 1 தான் வேல்யூ. அப்போ இது 1 கியூபோட வேல்யூ. அப்போ இங்க 1. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 2744 எதோட கியூப்னு பார்த்தீங்கன்னா 14ஓட கியூப். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபைனல் என்ன இருக்கு? 8 வந்து இருக்கு. 8 இருந்துச்சுன்னா அது வந்து எதுல வரும்? 2 தான் வந்துட்டு அதோட கடைசி. அதே மாதிரி 2 டிஜிட்டை வந்து கேன்சல் பண்ணிருங்க. 74. ஸோ 74 எதுக்கும் இடையில வரும்? 64க்கும் 125க்கும். அப்போ ஷார்ட் வந்து எது? 64. அப்போ அது எதோடது? 4. அப்போ 42ஓட கியூப் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 74088. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்க வந்து இப்படி இருக்கு. இதை முதல்ல டெசிமல்ல இருந்து ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். 1331 டிவைடட் பை 1 2 3 4 5 6 6 zeros வந்து இருக்கு. ஸோ 6 டெசிமல் இருக்கனால நம்ம கீழே வந்து 6 zeros வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து
cubic root. இப்போ மேல இருக்கிறதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் கியூப் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ cubic root of 1331. ஸோ 1 எதுக்கு வரும்? 1க்கு மட்டும் தான் வரும். அப்போ 1. அதே மாதிரி ரெண்டு வேல்யூ பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் 1 தான் இருக்கு. அப்போ 1 தான் வந்துட்டு வரும். அப்போ எதோட கியூப் வந்து 1311? 11ஓட கியூப். ஸோ 11ஓட கியூப் தான் வந்துட்டு 1331. இதை எப்படி நம்ம எழுதலாம்? கியூபுக்கு 100 கியூப். அப்போ என்ன அர்த்தம்? 6 zeros வந்து வந்துச்சுன்னா இது 2 0, இது 2 0, இது 2 0, 3 வந்து பிரிக்கிறோம். அப்போ 100 கியூப் வந்துருச்சு. அப்போ கியூபும் கியூப் ரூட்டும் நமக்கு கேன்சல் ஆகும். அப்போ ஆன்சர் என்ன இருக்கும்? 11/100ன்னு இருக்கும். இதை மறுபடியும் நீங்கள் டெசிமல் எடுத்தீங்கன்னா 2 0 மேலே போகும்போது 2 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சா ஆன்சர் வந்துடும். அப்போ 0.11 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 571787. ஸோ 7 எதுக்கு வருது? 3க்கு வந்து 7 வருது. ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து 3. அப்போ ரெண்டு வேல்யூ வந்து போயிடும். 571. ஸோ 571 இதுக்கும் இடையில வரும், 8க்கும் 9க்கும் இடையில வரும். அப்போ லோயஸ்ட் வந்து 8. அப்போ 83ஓட கியூப் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 571787. அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு சம் வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி கேட்டாங்கன்னா எக்ஸா இந்த வேல்யூ வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, அதுக்குள்ள வந்து கியூபிக் ரூட் ஆஃப் 4, மறுபடியும் வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, மறுபடியும் cubic root of 4, again square root of 2, again cubic root of 4. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்க போறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. அப்பதான் இந்த ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகும். அப்போ x square equal to the whole square root of 2 cubic root of 4, மறுபடியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 cubic root of 4 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா? த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 கியூபிக் ரூட் ஆஃப் 4, மறுபடியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, அகெயின் கியூபிக் ரூட் ஆஃப் 4, மறுபடியும் ஸ்கொயர் ரூட்டுன்னு இது என்ன ஆகிட்டே இருக்கு? போயிட்டே வந்துட்டே இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம்? ரெண்டு பக்கமும் கியூப் எடுக்க போறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 2 இந்த ஃபுல் சீரீஸ்க்கு கியூபிக் ரூட் ஆஃப் 4, திரும்பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, மறுபடியும் கியூபிக் ரூட் ஆஃப் 4 அப்படின்றதுக்கு ஹோலாக வந்துட்டு நம்ம கியூப் வந்து எடுக்க போகிறோம். இப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு, அங்கே 2 இருக்கிற இடத்துல ஒரு கியூப் வரும். அண்ட் மறுபடியும் என்ன ஆகும்? இந்த கியூப் ரூட்டும் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும்? மறுபடியும் ஒரு 4 வந்து வெளியே வந்துட்டு மறுபடியும் என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 cubic root of 4, square root of 2 cubic root of 4ன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ கம்ப்ளீட்டா இந்த வேல்யூவை நம்ம மறுபடியும் என்னன்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ இங்க இப்படி பவர் மேல பவர் இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ் பவர் 6 ஈக்குவல் டு 2 to the power 3 என்னது? 8 into 4. இந்த வேல்யூவை மொத்தமா நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கலாம். இப்போ எக்ஸ் வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்து மாறும். அப்போ இங்கே ஒரு எக்ஸ் வந்துடும். 8 4 என்னது? 32. ஸோ ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து பவரில் 1 இருக்குன்னு அர்த்தமா? இந்த மாதிரி சேமாக இருந்துச்சுன்னா பவரை நம்ம என்ன பண்ணலாம்? டிவிஷனில் இருக்கும்போது மைனஸ் பண்ணலாம். ஸோ 6 - 1 இங்கே வந்து 32. ஸோ எக்ஸ் பவர் 5 வந்து வரும். 32 எப்போ வந்து 5ல் வரும்னா 2 to the power 5 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 32. அப்போ பவர் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கொடுத்துருக்க வேல்யூவை எக்ஸா வந்து கன்சிடர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் இருந்ததுன்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. ஒருவேளை கியூபிக் ரூட் இருந்ததுன்னா ரெண்டு பக்கமும் கியூப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கியூப் அண்ட் கியூப் ரூட் வந்து கேட்பாங்க. ஸோ கியூபும் கியூப் ரூட்டும் எப்படி ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது பார்த்தோம். மறுபடியும் இந்த வீடியோஸ் ஒன்ஸ் பாருங்க. உங்களுக்கு இதில் நான் கொடுத்துருக்கேன் அந்த 45 கியூப் 1.6 கியூபோட வேல்யூலாம் கால்குலேட் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்டிடியூடில் உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் ஃப்ரீயாக வந்து நம்ம சேனலில் வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரீசனிங் இங்கிலீஷ்க்கும் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து விஷைன் அகாடமியோட யூடியூப் சேனலில் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பார்த்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.